Next story time Tamil. ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணங்கிற ஒரு வயசு பையன் வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் வேலை தேடிட்டு இருக்கும்போது அரண்மனையோட பொருளாளரும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு அங்கே போயிட்டு இருந்தாங்க. காதலாளியா இருந்த நீ இவ்வளவு சீக்கிரம் எப்படி அரண்மனை பொருளாளர் ஆன? உன்னோட வளர்ச்சியோட ரகசியம் கொஞ்சம் சொல்ல. நானும் வேலைக்காரன்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட மூளைக்கு வேலை கொடுத்தா போதும். கடின உழைப்பும் நம்மளோட மூளைக்கு வேலையும் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும். அப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த கண்ணன் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்குறான். கையில எதுவுமே இல்லைனாலும் இதோ இங்க செத்து கிடக்க முயல். இந்த முயலை வச்சு நம்ம பெரிய பிசினஸ் மேன் ஆகலாம். அதுதான் நம்ம மூளைக்கு வேலை. அப்படி பேசிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருந்த கண்ணா, அப்படியா இந்த செத்த முயலை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு. அரண்மனை பொருளாளரே இப்படி சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா காரணம் இருக்கும். நானும் இதை முயற்சி பண்ணி பார்க்க போறேன். இந்த முயலை வச்சு நம்ம அடுத்த கட்டமா என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு அப்படியே யோசித்துக்கிட்டு கண்ணன் அந்த இறந்த முயலை நோக்கி நடந்து வந்தான். அந்த இறந்த முயலை கையில் எடுத்துட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தான். அவன் அந்த இறந்த முயலை கையில் எடுத்துட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு ஆள் பூனை கொண்டு வராரு. அந்த பூனை அந்த இறந்த முயலை பார்த்த உடனே அந்த முயல்கிட்ட போகுது. அந்த பூனையோட முதலாளி கேட்காங்க, இந்த இறந்த முயலை எனக்கு தரீங்களா? அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் தரேன்னு சொல்கிறாங்க. வெறும் இந்த இறந்த முயலுக்கு நாணயங்களா? எப்படின்னா எனக்கு 2 நாணயங்கள் வேணும், அப்பதான் என்னோட முயலை தருவேன் கண்ணன் சொல்றான். அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு அந்த இறந்த முயலை கொடுக்குறான். அதனால இது வரைக்கும் கையில் எதுவுமே இல்லாத கண்ணனுக்கு இப்போ 2 காயின்கள் இருக்கு. அதை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து கண்ணன் கிளம்புறான். போகிற வழியில் கண்ணன் நினச்சிக்கிட்டே போகிறான். இந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடலையும் வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணீரும் நம்ம விவசாயி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனால் நமக்கு இன்னும் பணம் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறான். அதனால் அதை கொண்டுட்டு மார்க்கெட் போயிட்டு கொஞ்சோண்டு கடலையும் அதுக்கப்புறம் தண்ணீரும் வாங்கிட்டு போகலான்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். காட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு வருவாங்க, இந்த வழியாக தான் வருவாங்க சொல்லிட்டு அந்த பாதையில் ஒரு பானை ஃபுல்லாக தண்ணியும் அவன் வாங்கிட்டு வந்த வேர்க்கடலையும் வச்சு காத்துக்கிட்டே இருக்கான். யாராச்சும் இந்த வழியா போனா நம்ம கண்டிப்பா நம்ம கடலையும் தண்ணியும் கொடுக்கணும்னு. அதே மாதிரி அவன் நினச்ச மாதிரியே அங்கே காட்டுக்குள்ளேருந்து வேலை பார்த்துட்டு ஒரு ஆள் அங்கேருந்து போகிறாங்க. அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிக்கீங்களான்னு கேட்டு அவனோட தண்ணியும் கடலையும் கண்ணன் கொடுக்குறான். சரி நான் குடிக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக நான் கண்டிப்பா உனக்கு பணம் தரேன். நீ தினமும் இப்படியே பண்ணனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப களைச்சி போய் வரும்போது என் தண்ணி எனக்கு பத்த மாட்டுக்கு. அதனால இந்த தண்ணி கண்டிப்பா என் தாகத்தை தீக்கும்னு சொல்லிட்டு அவன் அந்த பானையில் உள்ள தண்ணியை கொடுக்க அந்த பானையில் உள்ள தண்ணியை எடுத்து அவர் குடிக்க ஆரம்பிக்காரு. அப்புறம் கடலையும் சாப்பிட்றாங்க. இப்படி காட்டு வேலை செஞ்சுட்டு போகிற வயசானவங்க எல்லாருக்கும் கண்ணன் தண்ணியும் கடலையும் கொடுக்குறான். ரொம்ப நன்றி தம்பி. வேலை பார்த்துட்டு ரொம்ப களைப்பா வந்த எனக்கு தாகமும் என் பசியும் ஆத்தன உனக்கு இந்த இதோ என்னோட பணமா வச்சுக்கோ. தினமும் இப்படி பண்ண எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே அந்த வயசானவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கடலையை விற்று சேர்த்த பணத்தில் கண்ணை அதில் நிறைய பூக்கள் மாலைகளும் வாங்குகிறான். இதை வாங்கி கோயிலில் கொடுத்து அதை நம்ம இன்னும் பணமாக்கலாம்னு நினச்சிட்டு அந்த பணத்தை பூக்காரன்ட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் பூக்களை வாங்கிட்டு கண்ணன் கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு வர்ற பக்தருக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் நினச்ச மாதிரி நிறைய பக்தர் அவன்கிட்ட பூ வாங்குறாங்க. அதனால கண்ணனுக்கு இன்னும் லாபம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் கண்ணன் அப்படி கிடைச்ச பணத்தில் 2 பெரிய பானைகள் வாங்குறான். பானைகள் வாங்கி விவசாயி இருக்கிற இடம் பக்கமாக போய் யாருக்காச்சும் தண்ணி வேணுமான்னு கேட்குறான். அந்த பானை முழுவதும் தண்ணி வச்சிருக்கான். இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா? என்கிட்ட நிறைய தண்ணி இருக்கு, இனிப்பு தண்ணியும் இருக்கு. கண்டிப்பா தம்பி, இந்த வயல்ல வேலை செஞ்சு செஞ்சு நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கண்ணங்கிட்ட தண்ணி வாங்கி பருகுறான். இதுக்கு பதிலாக கண்டிப்பாக நான் உனக்கு ஏதாவது செய்வேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் கண்ணன் நடந்து போய்கிட்டு இருக்கான். சரியான காற்று. அந்த அடித்த காற்றுல ஏகப்பட்ட மரங்கள் விழுந்திருக்கும். அரண்மனை தோட்டம் முழுவதும் நாஸ்தி ஆயிட்டு. அதை பார்த்து அரண்மனை தோட்டக்காரன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். அங்கே வந்த கண்ணன் அரண்மனை தோட்டக்காரர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்.
இங்க பாருங்க, இந்த தோட்டம் ஃபுல்லா நான் சுத்தம் பண்ணி தரேன், அதுக்கு பதிலாக இந்த விறகு கட்டைகள் எல்லாம் எனக்கு நீங்க தரணும். இதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறான். தோட்டக்காரனும் கண்டிப்பா தம்பி, எனக்கு இந்த தோட்டம் முழுவதும் நீங்க சுத்தம் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும், அதுக்கு பதிலாக இந்த விறகு கட்டைகளை எல்லாம் நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான். இந்த விறகு கட்டைகள் எல்லாம் சுத்தம் பண்ண கொஞ்ச நேரம் ஆகும், மிச்சப்படி ஒரு பிரச்சனை இல்லை, நானே பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு வண்டியில் அந்த மரங்கள் உடைந்த மரங்களை எடுத்துட்டு கண்ணை அங்கேருந்து புறப்பட ஆரம்பிக்கிறான். போகிற வழியில் அதை ஒரு மரக்கட்டை வியாபாரிக்கு விற்றுறான். விற்றுட்டு திரும்ப அந்த வண்டியை மட்டும் எடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்காரு. அதே மாதிரி பேய்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னு கண்ணை நின்று பொறுமையாக கேட்க ஆரம்பிக்கான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு கப்பல்ல இருந்து நிறைய பொருளை நம்ம ஊருக்கு வணிகம் பண்ண வராங்களாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்ட கண்ணா ஒரு முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் விடியுது. அந்த விஷயத்த கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்ணா அவனோட விவசாயி நண்பனை பார்க்க போகிறான். என்ன கண்ணா, இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு, உனக்கு எதுவும் வேணுமா சொல்லு, நான் கண்டிப்பா பண்றேன். ஏன்னா எனக்கு நீ அடிக்கடி என்னோட தாகத்தை நீ தீர்த்திருக்காதனால உனக்கு என்ன வேணுங்கன்னு எனக்கு நீ சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சோண்டு பொருட்கள் தேவை, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக நான் தினமும் உனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கடலையும் கொடுக்குறேன். அதனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் மட்டும் கொடுக்கீங்களா அப்படின்னு கண்ணா கேட்குறான். கண்டிப்பா கண்ணா, உனக்கு இல்லாமையா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கண்டிப்பா தரோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் சந்தைக்கு கண்ணா வாரான். அங்கே ஒரு விவசாயியை பார்த்து அந்த பொருட்கள் எல்லாம் விற்கிறான். இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, இது உங்கள் ஆடு மாடுக்கு கண்டிப்பாக உதவுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி தம்பி, ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த விவசாயியும் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. நானே இந்த பொருட்கள்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்புறான். அப்படியே சில காலங்கள் உருண்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு குதிரை வண்டி பிடிச்சி அந்த கப்பல் வணிகரை பார்க்க கிளம்புறான். அவன் நினச்ச மாதிரி அந்த கப்பல் வணிகரை பார்க்க கிளம்பி அங்கே போயிட்டு அந்த கப்பல் வியாபாரியா, நான் உங்க கூட கப்பல் வியாபாரத்துல கொஞ்சம் பங்கு பெறலாம்னு நினைக்கிறேன், நான் உங்க கூட கொஞ்சம் கணக்கு வணக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? நானே இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறேன். சரி தம்பி, நீயே வாங்கிக்கோ, அதுக்கு பதிலாக எனக்கான கொஞ்சம் முன்பணம் கொடுத்துட்டு போயிரு, மீதிப்படி நீயே எல்லாத்தையும் விற்று எனக்கு பைசா செட்டில் பண்ணிடு. சரின்னு சொன்ன கண்ணனும் அவன்கிட்ட இருந்த எல்லா பைசாவும் கொடுத்து அந்த கப்பலில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் அவன் முன்பணமாக வாங்கிக்கிறான். மீதி எல்லாரும் கப்பலில் வந்து சரக்குகளை கேட்க வந்து அவர் எல்லாத்தையும் நான் கண்ணன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள எல்லாரும் கண்ணனை பார்க்க போகிறாங்க. மீதி ஊரில் உள்ள எல்லாரும் கண்ணனை நோக்கி, என்னடா கப்பலில் உள்ள எல்லா சரக்கும் நீயே வாங்கிட்டியா? எங்களுக்கு சரக்கு வேணுமே, அதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட பணம் தந்துட்டு வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. கண்ணனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டீல் பேசி கண்ணன் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கப்பலில் உள்ள சரக்கெல்லாம் கூட கொஞ்சம் இது பணத்துக்கு விற்கிறான். ரொம்பவும் லாபம் இல்லாமல் சரியான லாபத்துக்கு விற்று அந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணி மீதி பணத்தெல்லாம் அந்த கப்பல் வியாபாரிக்கிட்ட கொண்டு கொடுக்குறான். கண்ணன் கொடுத்துட்டு ரொம்ப நன்றியும் சொல்கிறான். சொல்லிட்டு மீதி பணங்களை எடுத்துட்டு கண்ணன் அங்கேருந்து அவன் வீட்டுக்கு மெதுவாக கிளம்ப ஆரம்பிக்கிறான். போகும்போதே யோசிச்சுக்கிட்டே போனான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அரண்மனை பொருளாளர் தான். அதனால் அவனை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்கள ஒரு நாள் நான் பார்க்க போகணும் அப்படின்னு கண்ணன் தான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆரம்பித்த அந்த முயலை நான் தங்கத்தில் செஞ்சு அவருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க முயல் வாங்கிட்டு அவர் அந்த அரண்மனைக்கு போகிறாரு. கண்ணன் அரண்மனைக்கு போய் அந்த பொருளாளரை பார்க்க அவரை அங்கே கூப்பிடுறாங்க. யாழ்ப்பா நீ, உனக்கு என்ன வேணும்? என்ன பார்க்க வந்திருக்க? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது இல்லையே, உனக்கு எதுவும் உதவி வேணுமா அப்படின்னு அந்த பொருளாளர் கண்ணனை நோக்கி கேட்க ஆரம்பிக்காங்க. அதெல்லாம் பொறுமையாக கண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கண்ணன் பேச ஆரம்பிக்கான். நீங்க செஞ்ச உதவிக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இப்போ இந்த நிலைமையில இருக்க காரணமே நீங்க தான். ஒரு செத்த முயலை பார்த்து இந்த முயலை வச்சு நீ பெரிய ஆளா வரலான்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த செத்த முயலை வச்சுதான் நான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதுக்காக என்னோட பரிசு இந்த தங்க முயலை நீங்க தயவு செய்து வாங்கிக்கோங்க. அப்பதான் என்னோட மனசு ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொருளாளர்கிட்ட கண்ணன் சொல்றான். பொருளாளரும் சந்தோஷப்பட்டு அவனோட பொண்ணை அந்த கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. இப்படியே சந்தோஷமா அந்த கதை முடியுது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு விடுதலை கேட்க போறேன், அதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். அப்பா பணத்தை எண்ண முடியாது, அம்மா சேலையை மடிக்க முடியாது, அது என்ன? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.
பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.